ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வித்தியாசமா லேஸ் சிப்ஸ் யூஸ் பண்ணி லேஸ் சிக்கன் எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு சிக்கன் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம லேஸ் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 கிலோ சிக்கன், 12 முட்டை, அப்புறம் 5 ரூபா லேஸ் சிப்ஸ் பாக்கெட் ஒரு 15 பாக்கெட் எடுத்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா KFC சிக்கன் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைல் லுக்ல தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு சிக்கன் இந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கணும். நாங்க இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கோம். இப்போ சிக்கனை நல்லா கீறி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நல்லா கீறி வச்ச சிக்கன் 2 கிலோ, 3 எலுமிச்சம்பழ சாறு, இப்போ 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். அடுத்து சமமாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கண்டிப்பாக லேஸ் தான் பயன்படுத்தின அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம ஊருங்களில் செய்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸையும் பயன்படுத்தலாம். வெளிநாடுகளில் இதே மாதிரி தான் லேஸு, செவனோ போன்ற குளிர்பானங்கள், மதுபானங்களை வச்சு சிக்கனை நல்லா வெரைட்டிஸாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு சிக்கன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இதை எல்லாருமே செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. விருப்பம் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மிச்சம் உள்ள மசாலாக்களை போட்டுடலாம். அடுத்து கரம் மசாலா 20 கிராம், சிக்கன் மசாலா 20 கிராம், இப்போ மிளகாத்தூள் 15 கிராம், பட்டைக்கிராம் ஏலக்காய் 5 கிராம், அப்புறம் கசூரி மேத்தி. அதாவது இது வெந்தயக்கீரை வெயிலில் காய வச்சு நல்லா பொடி செஞ்சு அரைச்சி எடுக்கப்பட்ட கீரை தான். இதை நீங்கள் கடையில் கசூரி மேத்தின்னு கேட்டாவே கிடைக்கும். இப்போ இதை 4 விரலில் பிடிக்கிற அளவு எடுத்து போட்டுக்கலாம். கடைசி அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம லேஸ் அப்புறம் மிச்சம் உள்ள முட்டைங்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 15 5 ரூபா லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சிப்ஸை கையாலே நல்லா நொறுக்கிக்கலாம். அடுத்து ஒரு 10 முட்டையை உடைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். லேசு முட்டையை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை செட் பண்ணிடலாம். கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின கடலெண்ணெய் 1 லிட்டர். முதல்ல மசாலா சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் ஒரு முக்கு முக்கிக்கலாம். கடைசியாக லேஸ் சிப்ஸில் ஒரு பரட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே சிக்கனை திருப்பிடக்கூடாது, லேஸ் எல்லாம் உதிர்ந்துடும். கீழே லைட்டாக வெந்ததுக்கு அப்புறம் சிக்கனை திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா KFCயோட பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை சேர்த்து சாப்பிட்டோம்னா என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சிக்கன் 2 பக்கம் வெந்ததும் அப்படியே வாழை இலையில் எடுத்து வச்சு சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா சுவையான லேஸ் சிக்கன் ரெடி. சிக்கன் இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். லேஸ் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். லேஸ் சிக்கன் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் விருப்பம் இருந்தால் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.